விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தானே நீங்க பேசுறதா வந்து டிஎம்கேல சேர்ந்தீங்க. இப்ப விஜய் அவர்கள் எந்த இடத்துல விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்னு கேட்கும்போது நாஞ்சில் சம்பத் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏங்க இப்ப விடுதலை புலிகளை பத்தி பேசுறதுக்கு அதாவது ஈழத்தமிழர்களை பத்தி பேசுறதுக்கு இங்க சூழலே இல்லைங்க. இந்த அவசியமே கிடையாதுங்க. இப்ப எதுக்குங்க நாங்க அதை பத்தி பேசணும்? அவசியம் வந்தா நாங்க பேசிக்குவோங்க அப்படின்னு வந்து ஒரு பதில சொல்றாரு. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பவாதம்னு நான் சொல்றேன். அதாவது விஜய் அவர்கள் வந்து கடலூருக்கு போனாரு. கடலூருக்கு போயிட்டு அங்க என்ன பேசினாரு? தாய்ப்பாசம் காட்டிய தலைவனை இழந்து வாடும் மக்களுக்கும் நம்ம வந்து ஆதரவா இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. சொன்ன இவரு 2011 2009 ஈழத்தமிழர்களுக்காக போராடினாராம். போராடினவரு அதாவது 2011 போராடும் போது அந்த கூட்டத்துல வந்து சொல்றாரு, அதாவதுங்க காவலன் படத்துல வந்து குத்து சாங் இல்லைன்னு சொன்னீங்க, வேட்டைக்காரன்ல வந்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற குத்து சாங்லாம் இருக்குங்க, எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு அந்த மேடைய அவருடைய அதாவது படம் ப்ரொமோஷன் விழாவாக பயன்படுத்தி கொண்டாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு 500 ரூபா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பணம் சேகரிக்கும் போது ஒரு 500 ரூபா அவர் வந்து கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய ஆளு, 500 ரூபா கொடுக்குறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி ராஜபக்சேக்கு எதிராக கையெழுத்து போடணும்னு சொல்லி கேட்கும்போது கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னவர், நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்ன விஜய் தான் இப்ப வந்து கடலூர்ல போயிட்டு அவர்களுக்கு ஆதரவாகவும் நாம் நிக்கணும்ல அப்படின்னு பேசுறாரு. இப்படி பேசிட்டு தான் ராகுல் காந்தி கூட கூட்டணியில போகணும், அதாவது காங்கிரஸோட கூட்டணிக்கு வந்து போகணும் அப்படின்னு பேசுறாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அதாவது விடுதலை புலிகள், தமிழ் தேசிய தலைவர், இவர்கள் பேரை உச்சரித்தால் தமிழ்நாட்டுல ஒரு பவர் இருக்கு. ஓகேங்களா? அந்த பவர்னால கிடைக்கக்கூடிய ஓட்டு அது விஜய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவ்வளவே தான் தவிர ஒழிய அந்த மக்களுக்காக தேசிய தலைவரோட உண்மையான பற்று அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் இதை ஏன் இன்னும் ஆணித்தனமா அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, அதே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 விஷயம்னு வச்சுக்கோங்க. அதாவது நவம்பர் 26 நம்மளுடைய தேசிய தலைவரோட பிறந்த நாள், நவம்பர் 27 மாவீரர் நாள். இந்த 2 நாள் இருக்குங்களா? இப்ப தேசிய தலைவரோட பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து செய்தி இவர் போட்டாரான்னு நான் கேட்கிறேன். அதாவது ட்விட்டர்லயே ஏதோ ஒண்ணுல தேசிய தலைவருக்கு வாழ்த்து செய்தி இவர் போட்டாரான்னு கேட்கிறேன். அப்புறம் எப்படி இவர் வந்து இலங்கை மக்களுக்காகவும் தேசிய தலைவர்களுக்காகவும் அவங்களுக்கான குரலாக இவர் ஒலிப்பாருன்னு நான் கேட்கிறேன். அதாவது தேசிய தலைவருக்காக வாழ்த்து செய்தி போடல அப்படிங்கிறதுக்காக 27ஆம் தேதி வந்து மாவீரர் நாளுக்கான ஒரு இதை போட்டு விட்டாரு. அப்படி போட்டுட்டு தான் காங்கிரஸ் கூட பேச்சு, அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது இவருக்கு என்ன அப்படின்னா, இவருக்கு